வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா சேனல். நான் உங்கள் சஹானா. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எப்படி ட்ரைடி மைல் செய்கிறேன்னு அதில் காட்டியிருந்தேன். இப்போ நான் இந்த வீடியோவில் அதுக்கு எப்படி கலர் கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன்னு காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதில் மயிலுக்கு கலர் கொடுக்க போகிறேன். ப்ளூ கலர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு அக்ரில் பெயிண்ட்டு தான் நான் பாவிக்கிறேன். அதில் இப்போ மயிலுண்ட உடம்புக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் தானே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 2 கிளிகள் வளர்க்குறேன்னு. அப்போ அவங்க 2 பேரும் எப்போவுமே என்னோட தான் இருப்பாங்க. சில நேரங்களில் நான் திறந்து விடுறது கூட. அந்த நீலக்கிளிக்கு பேர் வந்து ரிஷி, இந்த பச்சை கிளியின் பேர் வந்து ரொக்கி. 2 மான் கிளிகள் தான். நான் வீட்டை வந்தால் அவங்க எப்போவுமே திறந்து விட கேட்பாங்க, இல்லாட்டி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் நிற்கிற நேரம் கூட திறந்து விடுறது. அப்போ அவங்க எப்போவுமே என்னோட தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் அவங்க சில நேரங்களில் வந்து போகிறாங்க. நான் இன்னும் ஒரு வீடியோவில் அவங்கள தனி வீடியோ ஒன்று எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்களா, மயிலுக்கு வந்து ப்ளூ கொடுத்து முடிஞ்சுது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, லைட் ப்ளூ எடுத்து அந்த ப்ளூக்கு மேலே நான் கொஞ்சம் ஹைலைட் எஃபெக்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டமான ஆள் உண்டு. எனக்கு வந்து எல்லாமே நீட்டாக இருக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ பெயிண்டிங்கில் நான் அது கூட பார்ப்பேன். ஸோ நான் செய்கிற வேலையில் அது எனக்கு நீட்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும், அழகாகவும் இருக்க வேணும். அந்த எஃபெக்ட் வார வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன். அப்போ தான் எப்போ எனக்கு அது சரின்னு தோணுதோ அப்போ தான் நான் நிப்பாட்டுவேன். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக பொறுமை ரொம்ப வேணும். இன்னும் நான் ப்ளூ பெயிண்டால் எங்கெங்கே டார்க்காக வரணுமோ, எங்கெங்கே லைட்டாக வரணுமோன்னு அந்த எஃபெக்ட் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் இதில் அந்த சேம் ப்ளூவை மயில் இறகுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் நான் லைட் ப்ளூவால் ஒவ்வொரு மயில் இறகுக்கும் அந்த டிசைன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மேபி நீங்கள் இப்போ யோசிக்கலாம், என்னடா சைட்டெல்லாம் பெயிண்ட் அப்படி இருக்குது, வடிவில்லாத மாதிரி இருக்குது என்று நீங்கள் யோசிக்கலாம். பட் பெயிண்ட் கொடுக்கத்தான் அது ஃபைனலி வடிவாக வரும். வெயிட் பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் இதில் ஒவ்வொரு மயில் ரகுக்கு டார்க் க்ரீன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன செய்கிறேன் என்றால் அந்த க்ரீனுக்கும் ப்ளூக்கும் நடுவில் கோல்ட் கலர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த மயில் கலர் எடுக்கிறது கஷ்டம் வந்தபடியாக நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ப்ளூ எல்லா கலராலையும் இறகு எப்படி செய்தால் வடிவாக வரும் என்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ ஃபைனலி க்ரீனால் செய்தால் தான் அந்த அஃபெக்டும் எடுத்து காட்டும் என்று இப்போ க்ரீன் கலர் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதில் மயில் இறகுக்கு கொஞ்சம் லைட் ப்ளூ எஃபெக்டும் வாரபடியாக இதில் நான் இப்போ கொஞ்சம் லைட் ப்ளூ சேர்த்து கொண்டிருக்கிறேன். தடா பாருங்க இப்படி வந்திருக்கண்டு ஃபைனலாக. ஆனால் இன்னும் முடியலை, வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்களா இறகுக்கெல்லாம் அந்த லைட் ப்ளூ கொடுத்து முடிஞ்சது. இப்போ மயிலுக்கும் வந்து சில இடத்துகளுக்கு கொஞ்சம் ஹைலைட் கொடுக்கணும். அதுக்கும் நான் அந்த சேம் ப்ளூ கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து அந்த க்ரீனுக்கு பக்கத்தில் லைட் ப்ளூ கொஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் அந்த லைட் க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வடிவான ஹைலைட் கொடுக்கும். அடுத்ததாக நான் என்ன செய்து கொண்டு வரணுன்றால் கோல்ட் பெயிண்டால் இன்னும் சில இடத்துல அந்த எஃபெக்ட் எடுத்து கொண்டு வரேன்.
எங்கெங்கே என்னென்ன கலர் தேவைப்படுதோ அதையும் ஒரு அடியாக கொடுத்து கொண்டு வரேன். இதில் வந்து இனி மிச்ச இறகுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீன் கொடுக்கணும். அப்போ அந்த சின்ன குட்டி குட்டி இறகுகளுக்கு இன்னும் க்ரீன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மயில் இறகுக்கு எல்லா எஃபெக்டும் கொடுத்த பிறகு இப்போது நான் சின்ன ப்ரஷ்ஷால் கோல்ட் பெயிண்டால் அந்த ஒவ்வொரு மயில் இறகையும் நான் இதில் வரைந்து கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன். நான் பார்ட் 3ல் இந்த பெயிண்டிங்கை ஃபைனலாக அதை எப்படி முடிப்பேன்னு கண்டிப்பாக காட்டுவேன். நீங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.